அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மஞ்சள் பதியம் போடுறதுக்கு என்ன மாதிரி மஞ்சள்லாம் தேர்ந்தெடுத்து பதியம் போடலாங்கிறதும், அப்புறம் பாரம்பரிய முறையில் எப்படி நம்ம அவிச்சு மஞ்சள் பொடிக்கு நம்ம தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வீடியோ. எனக்கு என்னென்னா, இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி முளைச்சிருச்சு. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பதியம் போட்டு வெட்டி எடுத்த மஞ்சள் தான். இதெல்லாம் கொஞ்சம் பழசாக இருக்கும் நம்ம வெட்டி எடுக்கும்போதே. அப்போ இந்த மாதிரி முளைச்சும் இருக்கும். இதெல்லாம் நம்ம பதியம் போட்டோம்னா சீக்கிரம் முளைச்சி வந்துடும். அப்புறம் இதெல்லாம் புதுசாகவே இருந்தது, முளைக்கலாம் வரல. அப்படி இருக்கிறப்ப இந்த மஞ்சள்லாம் எடுத்து அவிச்சு வச்சுருக்கோம். எப்படி இது அவிக்கணும் அப்படின்னாக்க, காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா, வீட்டிலையே மஞ்சள் பதியம் போட்டு அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி என்ன மாதிரிலாம் அவிக்கணும் அப்படின்னாக்கா, நெல் இருக்குல்ல, இந்த நெல்லையும் இந்த மஞ்சளையும் கலந்து வேக வைப்பாங்க. இந்த நெல் வெந்துருச்சு அப்படின்னா இது மஞ்சள் பதத்துக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அது இங்கே பாருங்களேன், இப்படி உரித்தோன்னா தோல் உரியணும். இந்த தோலை உரிச்சிட்டு தான் நல்லா காய வைக்கணும். அப்படி காய வச்சோம் அப்படின்னாக்கா, நல்லா காய வச்சுட்டு விரலி மஞ்சளாக பயன்படுத்துவாங்க. விரலி மஞ்சள்னால் நல்லா காய வச்ச மஞ்சள் தான். அந்த மஞ்சள் மேலே மஞ்சள் அரைச்சி பூசி வச்சுருவாங்க. அப்போ பூச்சியே வராது. அதை அப்பப்போ குழம்பு வைக்கிறப்ப அம்மியில் வச்சு நசுக்கிப்பாங்க. அதுதான் இப்போதைக்கு நம்ம என்னென்னா, அவங்க சொல்கிறபடியே நம்ம அவிச்சு எடுத்துகிட்டு நல்லா காய வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு பயன்படுத்த போகிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சள்லாம் முளைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நல்லது, நல்லா முளைச்சிரும். அப்புறம் இந்த மஞ்சள் காய வச்சு நல்லா தோலை உரித்து காய வச்சுட்டோன்னா முகத்துக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி பச்சை மஞ்சளை எடுத்துவிட்டு நல்லா அரைச்சி, இந்த பெண் குழந்தை சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கல்ல, ஒரு 2 வயசுக்கு மேலே 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் பூசி குளிப்பாட்டி விட்டோம் அப்படின்னாக்கா, மேலே இந்த கொப்பளமாக வருது, சொறி சிரங்கு இந்த மாதிரி வர்றதெல்லாம் வராதுங்க. வெயிலுக்கு அரைச்சி பூசி குளிப்பாட்டிக்கலாம். இந்த மஞ்சளை, பச்சை மஞ்சளை நம்ம செய்கிறப்ப இந்த மஞ்சளுக்கும் நம்ம உரம் போடுறது கிடையாது, இயற்கையான முறையில் விளைய வச்ச மஞ்சள். அதுக்கப்புறம் இதுவும் எந்த ஒரு விதமான ப்ராசஸ் வேறு மாதிரியான கெமிக்கல்லாம் போடாமல், ரசாயனம் மூலப்பொருட்கள்லாம் கலக்காமல் அவிச்சு எடுத்துக்கிட்டு காய வச்சுட்டோன்னா நல்ல சுத்தமான மஞ்சள் பொடி நமக்கு கிடச்சிரும். அதுக்காக தான் இந்த பதிவு. நான் தஞ்சாவூர் விவசாயி, தஞ்சாவூர்லேருந்து போட்டுட்ருக்கேன். இந்த பதிவு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கமெண்டில் உங்களோட கருத்துக்களை பகிருங்க. நன்றி.